நான் ஒரு துயரமான சமயத்தில் இருந்தேன், ஒரு தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருந்தேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்குள்ளே இருந்தது ஒரு மதம் சொல்லலாம், மதம் மேலே இருந்த மதம் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே, அது மருத்துவமும் மதமும் மருத்துவம் ரெண்டுத்துலேயுமே தவறான ஒரு தாட் சிந்தனை இருந்தது. ஸோ இதிலிருந்து விலக்கி ஒரு சரியான புரிதலை எனக்கு கொடுத்தாரு. ஸோ என்னுடைய சமயம், இந்த சமயம் தவறான சமயத்திலேருந்து நல்ல சமயத்தை எனக்கு கொடுத்ததுனால நானும் ஒரு சமயத்தை தான் பின்பற்றுறேன். இது எனக்கான சமயம். ஸோ நான் என்னுடைய சமயத்தை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் போய் கொண்டு போய் சேர்த்தேன்னா இது ஒரு சமயமாக மாறும். இப்படி தான் சமயங்கள் பிறந்த கதை. அப்போது எனக்கு இந்த சமயத்தை கற்றுக் கொடுத்த, என்னை திருத்தி என்கிட்ட இருந்த தவறான சிந்தனைகளை திருத்தி வழிநடத்தி சரியான பாதையை, இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் எனக்கு புரிதல் இல்லாததை சரியான புரிதலை நோக்கி பயணப்படுத்தினேன். எனக்கான எல்லா கேள்விகளுக்குமான, என்னுடைய எல்லா சந்தேகங்களுக்குமான, என்னுடைய முன்னாடி இருந்த தவறான ஒரு அறிவிலிருந்து தெளிவான ஒரு அறிவுக்கு கொண்டு போன ஒரு முன்னோடி. அவர் தான் எனக்கான ஒரு வழிகாட்டல். அதனால் அவரை நான் இதை நீங்கள் வழிபாடு வணக்கம் இவரை கடவுளாக நான் மாற்றலை. எனக்கு பிடிச்சவரை நான் பார்க்கணும், தினம் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புறப்பொருளாக நான் வச்சுருக்கேன். அவருடைய கரு என்ன? தத்துவங்கள் தான். அவருடைய கரு என்ன? தத்துவங்கள் தான். அந்த தத்துவத்துக்கு நான் அவரை தான் நான் உருவமாக கொடுக்குறேன். ஏன்னா தத்துவத்தை எனக்கு உணர்த்தினவர் அவர் தானே. அப்போ அவர் தான் எனக்கான உருவம். ஸோ இங்கே கரு உரு தான். அவருடைய தத்துவங்கள் கருவாக இருந்தது. எனக்கு அது சரியான புரிதலை கொடுத்தது. அதை உருவா அதை சொன்னவர் ஒரு உரு இல்லையா? அந்த கருவை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஒரு உரு. ஸோ அந்த கருவை நான் அந்த உரு வழியாக பார்க்குறேன். அவ்வளோதான். இப்படித்தான் சமயங்கள் தோன்றுச்சு. அப்போது ஜெயினம், பௌத்தம் இது எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களுடைய இயக்கம் இப்படி இருக்குது. அதை மனிதர்கள் மாற்றி தவறாக கொண்டு போகிறாங்க. அதனால் அவங்க சஃபர் ஆகிறாங்க. அப்போது அதை அவங்க மிகச்சரியான தத்துவம், இந்த பஞ்சபூதங்களுடைய மிகச்சரியான இயக்கத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவானது தான் ஜெயின சமயமும் பௌத்த சமயமும். எப்படி என்கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்துறதுக்காக அவர் ஒரு சமயம், அவருடைய அறிவுரைகள், அவருடைய தத்துவங்கள் எல்லாமே சரியாக இருந்தது, எனக்கு சரியான ஒரு பாதையை கொண்டு போச்சு. அதே மாதிரி அப்போ இருந்த மனிதர்கள் தவறாக புரிஞ்சு வச்சுட்டு அதை இயற்கையோட பஞ்சபூதங்களோட பிரபஞ்ச தத்துவத்தை தவறாக திசை திருப்பி மடைமாற்றிக்கிட்டு வேறு மாதிரி கொண்டு போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதற்கான விளைவுகளை சந்திக்கும் பொழுது அவங்கள திரும்பவும் நெறிப்படுத்துறதுக்காக ஒரு சில இப்போ நான் சொன்ன என்னோட முன்னோடி மாதிரி ஒரு முன்னோடி அப்போ தோன்றினார். அவர் அந்த மனிதர்களை நெறிப்படுத்துறதுக்காக இந்தந்த தத்துவங்களை சொன்னார். அப்போ அதுதான் சமணம் அப்படிங்கிற ஒரு சமயம் உருவாச்சு, பௌத்தம்ங்கிற சமயம் உருவாச்சு. அந்த கரு, அந்த பிரபஞ்சத்தோட தத்துவ கருவை கொண்டு போய் சேர்த்தவங்க தான் தீர்த்தங்கரர்கள். இப்போ கௌதம புத்தர் அப்படிங்கிற புத்த மதத்துலேயும் தீர்த்தங்கரங்களா ஜெயின சமயத்துலேயும் அவங்கள உருவங்களாக வழிபட்டாங்க. அந்த கருவை கடத்தி வந்தவங்க அவங்க தானே. அப்போ அவங்க தானே உரு இல்லையா? அதை தான் அவங்க வணங்கினாங்க. அவங்கள தான் ஒரு குருவாக வணங்கிட்டு அதுதான் பிற்காலத்தில் பின்னாடி என்ன ஆச்சுன்னா இதை தான் அவங்க சமயங்கள் சொல்லுது. பிற்காலத்தில் இவங்க எல்லாரையுமே ஃபோட்டோ மாற்றி பூஜை பண்ணுற இடத்துல வச்சாங்களே தவிர அவங்களுக்கு கரு என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத இப்போ இருக்கிற ஜெயினர்கள் மறந்துட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. இன்னும் ஞான மார்கி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட சமயம் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த தத்துவங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் வெறும் ஒரு முன்னோடிகளாக தான் ஃபாலோ பண்ண. எப்படி நான் முன்னோடியாக வச்சுருக்கணும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் ஸ்தானக்வாசி அப்படிங்கிற சில ஒரு பகுதியினர் இவங்களை வெறும் ஃபோட்டோவாக மாற்றி வணங்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க தத்துவங்களை காலாவதி ஆக்கிட்டாங்க. இப்படி தான் சமயங்கள் காலாவதியான கதை. அப்போது இந்த இஸ்லாத்தோடைய இந்த பஞ்சபூதங்கள் தத்துவத்தை யாரெல்லாம் சரியாக சொன்னால் அவங்கள தான் சூஃபி என்ன சொல்கிறது சூஃபி சந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. குருமார்களாக பிற்காலத்தை உருவமாக வணங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி யாராலும் தத்துவத்தை பின்பற்ற எல்லா குருமார்களையும் இன்றைக்கி ஒரு பகுதியினர் அவங்களுக்கு சமாதி வச்சு அவங்கள வணங்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் இப்படி வந்ததுதான். தவறுகள் அப்படின்றது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படை தத்துவம், அந்த அல்லாஹ் அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் அல்லாஹ், வேறு ஒன்றுமே கிடையாது. அவருடைய அந்த தத்துவத்தை கடத்தி நமக்கு கொடுத்து நெறிப்படுத்தின அவங்களெல்லாம் இவங்க உருவங்களாக வழிபடுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பிற்காலத்தில் இந்த உருவமாக வணங்கிட்டு இருந்த இந்த விஷயங்களை, அதாவது கருவ உருவம் வணங்கிட்டு பிரேக் பண்ணுறதுக்காக வந்ததுன்னா இந்த ஃபோட்டோ வழிபாடு, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
ஒற்றை மத பிரச்சாரம். ஸோ இந்த கரு உரு அப்படிங்கிற நம்ம முன்னோர்களுடைய எல்லா விதமான தத்துவத்தையும் சொல்கிற ஒரு ஒரு தத்துவமாக, ஒரு மருத்துவமாக எது இருக்குன்னா அக்குபஞ்சர் மருத்துவம். வேறு ஒன்றுமே கிடையாது. அக்குபஞ்சர் மருத்துவத்தை வச்சு அந்த மருத்துவத்தை நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவத்துடைய இந்த மாதிரி கரு என்னவோ அதை விட்டுட்டு அதை வேறு மாதிரி, அதாவது இறைத்தன்மையில் ட்ராவல் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்திரம் மாய மாதிரியான ஒற்றை மத விஷயத்தில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இது பிற்காலத்தில் எப்படி வந்து சமயங்கள் மதமாக மாறிச்சோ அது மாதிரி மருத்துவத்தையும் மதமாக்குறதுக்கான, அதாவது மதம் மருத்துவமாக மாறினது ஆங்கில மருத்துவம். மருத்துவத்தை மதமாக மாற்ற போகிறது இப்போ இருக்கிற சில கோஷ்டிகள். ஏன்னா அக்குபஞ்சர் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, கரு பஞ்சபூதங்களுடைய கருவை தான் நமக்கு சொல்லுது. அது உருவாக வந்து சிகிச்சை மட்டும்தான். நம்ம சிகிச்சை கொடுத்தா குணமாகும், இவ்வளவுதான் அந்த கரு நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். இதில் வேறு எந்த அதீத இதுவும் கிடையாது. இது வெறும் சாதாரண தத்துவம். பஞ்சபூதங்கள் இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. மறைநிலையில் இருக்கிற பஞ்சபூதங்கள் தங்களை வெளிப்படுத்துறது தான் இந்த பிரபஞ்சத்தோட தத்துவம். அதுதான் இந்த பிண்டத்துலேயும் இருக்குது. மறைநிலையில் நாடியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் சிகிச்சை வழியாக தங்களை வெளிப்படுத்திக்குது, அவ்வளோதான். இதை சிகிச்சை கொடுத்தா சரியாகும், அவ்வளோதான் இல்லையா? இதை வந்து ஒரு அதீத நிலையில் ஒரு மாய சக்தியாக மந்திர சக்தியாக தங்களுடைய பயிற்சிகள் வழியாக வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மனைமாற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ முறை. பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சத்துடைய அடிப்படை ஆணிவேர் கோட்பாடான தத்துவமான பஞ்சபூதங்கள், மறைப்பொருளான பஞ்சபூதங்களும் வெளிப்படுற பஞ்சபூதங்களையும் இணைச்சி கொடுக்குற சிகிச்சை மட்டும்தான். எப்படி இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் உருவாச்சோ அதை தான் சொல்கிறது தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். இப்போ மனிதனுக்குள்ள வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சின்ன அணுவாக இருந்த துளி ஒரு உயிராக மாறிச்சு, பரிணமிச்சு. அந்த அணு முயற்சி பண்ணதுனால அதுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி உடைய தொடர் முயற்சி ஒரு உயிராக வந்தது. அந்த ஒரு உயிர் தன்னை வளர்த்துக்கிட்டும் இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கத்தை வந்து ரொம்ப ஆழ்ந்து உணர்ந்து தன்னுடைய முயற்சி வழியாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு 2 உயிர் சக்தியாக போச்சு, மாறுச்சு, பரிணமிச்சுது. பரிணாமம். 2 உயிர் சக்தியும் தன்னை வந்து அடுத்த நிலை. எல்லாருமே இப்போ 2 உயிர்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்குன்னா கோடிக்கணக்கில் இருக்கிறவங்களும் மாறல. யார் அந்த முயற்சியை நோக்கி ட்ராவல் பண்ணாங்க, யார் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கரு உரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்களோ அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த 10 கோடி இருக்குன்னா 10 கோடியில் 1 கோடி தான் முயற்சி செஞ்சுருப்பாங்க. அந்த 1 கோடி தான் 3 உயிர்கள், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, 1 செல் 2 செல் 3 செல்களாக மாறின, அதாவது 3 அறிவு ஜீவன்களாக பரிணமித்தார்கள். இப்படி ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு உயிர்களும் அடுத்தடுத்து போகும்போது ஒரு கோடிக்கணக்கான உயிர்களாக தான் இருப்பாங்க. பல கோடிகளாக இருக்கிறவங்க அதில் ஒரு பகுதி மட்டும் தங்களுடைய தீவிர முயற்சியை பார்த்து, அதுவுமே முதல்ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவார், அவருடைய செயல்கள் பார்த்துட்டு அவருடைய முயற்சியை பார்த்து இன்னொருத்தர் கற்றுக்குவார். இப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு பரப்புகள் அதான் பரப்பு நடந்தது, அதாவது பரவுச்சு. அந்த பரவல் வந்து ஒரு கூட்டத்தை செகண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போச்சு. செகண்ட் ஸ்டேஜில் ஒருத்தருடைய முயற்சி அதை பார்த்துட்டு ஒரு கூட்டம் வந்து அடுத்த உருவாச்சு, அவங்க 3rd ஸ்டேஜ். இப்படித்தான் 6 அறிவு கொண்ட மனிதன் விலங்குல ஒரு ஜீவராசியிலிருந்து பரிணமித்து வந்தான். அப்போ நம்மளுடைய ஜீன் எங்கே இருக்குது? ஒரு செல்ல தான் இருக்குது. ஓரறிவு கொண்ட ஜீவராசி கிட்ட தான் நம்மளுடைய ஆதி நிலையான செல் இருக்குது. அப்போ அந்த ஓரறிவு கொண்ட ஜீவராசி தான் பெண் அப்படிங்கிற ஒரு பெண் இன, அதாவது என்ன சொல்கிறது, பெண் ஆண் அப்படிங்கிற நம்ம வார்த்தை பயன்பாடு தான். அது என்ன அப்படின்னா பெண் அப்படிங்கிற என்ன சொல்கிறது, உருவாக்கம் அப்படின்னாலே யாருன்னா அந்த பெண் தான் உருவாக்கம். அப்போது ஒன்றுலேருந்து இன்னொன்று உருவாச்சு அப்படின்னா பரிணமிச்சதுன்னா அது பெண் தான். இதை தான் அவங்க சொன்னது, இதை தான் சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தோட முதல் ஆதி பகவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பெண் தான் அப்படின்னு திருக்குறள் நமக்கு சொல்லுது. புரிஞ்சுதா? ஆதி பகவன் முதற்றே உலகுனா முதல் உயிரினம் யார், ஃபஸ்ட்டு என்ன, அதாவது ஓரறிவு கொண்ட ஜீவன் யார் அப்படின்னா முதற்றே இந்த உலகத்தை ஓரறிவு கொண்ட ஜீவன் ஆதி பகவன். அங்கேருந்து தான் மனிதன் உருவானா அப்படிங்கிற தத்துவத்தை தான் அங்கே சொல்லுது. அது யார் அப்படின்னா பெண் தான். ஏன்னா பெண்ணிலேருந்து தான் மாற முடியும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாற முடியும்.
அப்போ இறுதியாக மனிதனாக மாறினது பெண் தான். அந்த ஓரறிவு ஜீவராசி ஃபைனல் ஸ்டேஜான மனிதனாக பரிணமிச்சதும் பெண் தான். ஃபஸ்ட்டு பெண் தான், அதுக்கப்புறம் தான் ஆண். அங்கேருந்தும் ஆணா வந்து நெக்ஸ்ட் பரிணாமம், பெண் கிட்டேருந்து ஆணா பரிணாமம் தான். எல்லாமே பரிணாமம் தான், ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்று உருவாச்சு. எப்படி வந்து ஓரறிவு கொண்ட ஜீவன், ஒரு அறிவு கொண்ட ஜீவன் எப்படி 2 அறிவாக உருவாச்சு? இனச்சேர்க்கைன்றது அப்புறம் வந்தது தான். இந்த பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறம் வந்ததா இனச்சேர்க்கை. ஓரறிவு கொண்ட ஒரு ஜீவன், ஒரு ஜீவராசி எப்படி 2ஆக மாறிச்சு, 2 எப்படி 3ஆக மாறிச்சு? இது எப்படி சாத்தியமாச்சோ இதே மாதிரி தான் ஒரு பெண் உருவானதுக்கப்புறம் அவளுக்குள்ளேருந்து அவளுடைய அடுத்த பரிணாமம் ஒரு ஆணா வந்து ஒரு வெளிப்பட்டாங்க. அவளாக தான் ஆணா வெளிப்பட்டாங்க. அடுத்த பரிணாமம், இது பரிணாமம். இதை தான் வந்து ஏன் வந்து நவராத்திரியில் ஆண்கள் இல்லாத நவராத்திரி பெண்களுக்கானதாக வச்சுருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஏன் பெண்கள் வழிபடுற ஒரு விஷயமா அந்த கொலு ப்ராசஸ், அந்த கொலு வைக்கிற ஸ்டெப்ஸு, அங்கே இருக்கிற முதல் படி ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, லாஸ்ட்டு 6 அறிவு கொண்ட மனிதனை தான் அதோடைய தத்துவமாக வச்சுருக்காங்க. அப்புறம் தான் நடுவில் கடவுளுடைய சிலைகள்லாம் வைக்கிறாங்க. இது ஏன் பெண்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு விஷயமா இருக்குது? ஏன் ஆண்கள் வழிபாட்டிற்குரிய விஷயமா நவராத்திரி இல்லை அப்படின்னா, பெண் தான் ஃபஸ்ட்டு பிறந்தா அப்படிங்கிற தத்துவத்தை தான் அந்த நவராத்திரி கொலு உணர்த்துது. அதனால தான் பெண்கள் வழிபடுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஓரறிவு 6 அறிவாக மாறினது பெண்ணாக தான். அங்கே பிறந்த மனுஷி தான் ஃபஸ்ட்டு, மனிதன் கிடையாது. ஓரறிவு தான் ஃபஸ்ட்டு ஜீன். அந்த ஜீன் லாஸ்ட்டு 6ஆவது அறிவாக வந்தது பெண். அந்த பெண்லேருந்து தான் ஆண் உருவானா அப்படிங்கிறது தான் நவராத்திரி. சவம் தான் சிவம் அப்படிங்கிறத உணர்த்தது தான் சிவராத்திரி. சவம் மாதிரி இருக்கவன் தான் மனிதன். ஏன்னா அந்த சவம் பெண்குள்ளேருந்து நவத்திலேருந்து, பெண் அப்படிங்கிற நவசக்தி நவத்வாரத்திலேருந்து வந்தவன் தான் சவமான சிவம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது? அதாவது நவராத்திரிங்கிறதே நம்ம உடம்புல இருக்கிற நவத்வாரங்கள் தான். பெண்ணோட உடலில் இருக்கிற நவத்வாரங்களை தான் நவராத்திரியாக 9 நாட்கள் நம்ம கொண்டாடும். பாருங்கள், எல்லாமே உடலுடைய தத்துவங்கள் தான். இந்த உடல் இயற்கையை தான் நம்ம முன்னோர்கள் வழிபாடாக வச்சுருந்தாங்க. அந்த தத்துவத்தை தான் அவங்க சொல்ல வந்தாங்க, வணங்க சொல்லலை. தத்துவ புரிதல் தான் அது. எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் மறைச்சி வச்சு இதை மட்டும் காட்டுறாங்க, புறப்பொருளை காட்டுறாங்க. உள்ளே கருவை தேடுன்னு சொன்னாங்க. அந்த தத்துவத்தை நம்ம தான் தேடணும். அப்போ நவராத்திரின்ற நவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? பெண்ணுடைய உடல் இருக்க நவத்வாரங்கள். இந்த நவத்வாரங்கள் வழியாக தான் சவமாக சிவம் பிறந்தான். அப்போது இந்த துவாரங்கள் யார்? பெண். அதனால தான் நவராத்திரி. ஒவ்வொரு துவாரத்தின் வழியாக ஒவ்வொரு உயிர், முதல் உயிர், 2 உயிர் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு துவாரங்கள். இறுதி நிலையான 6ஆவது அறிவு கொண்ட மனிதனாக உருவாங்க.